ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹேர் பேக் வீடியோ பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னையிலேருந்து ரொம்ப ஈஸியான ஹேர் பேக் வீடியோலாம் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு இன்றைக்கி நான் 3 முட்டை தான் எடுத்திருக்கேன். என்னோடய முடி அளவுக்கு நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். ரெண்டாவது அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். முட்டையில் நிறைய ப்ரோட்டீன் வைட்டமின்ஸ்லாம் இருக்கிறனால முடி உதிர்வை கட்டுப்படுத்தி நல்லாவே முடி வளர்ச்சிக்கு உதவி செய்யும். ரெண்டாவது அரிசி மாவு முடி நல்லா பளபளன்னு அழகாக நமக்கு தெரியும். முடி ஷைனிங்காக இருந்தாலே பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரெண்டையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லாவே அரைச்சி எடுத்துக்கும். இதில் நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் சேர்க்காம தான் இன்றைக்கி ஹேர் பேக் ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா தலையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் பேக் நல்லா தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் இந்த ஹேர் பேக்கை 1 ஹவர் வேணாலும் வச்சுக்கலாம். நிறைய பேர் மஞ்சக்கரு சேர்த்து போட்டால் ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி உங்களுக்கு ஸ்மெல் வர மாதிரி தோணுச்சுன்னா மஞ்சக்கருவை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒயிட் கரு மட்டும் போட்டுக்கோங்க. நான் ரெண்டுமே சேர்த்து தான் போட்டிருக்கேன். எனக்கு எந்த ஸ்மெல்லுமே இது வரைக்கும் வந்தது கிடையாது. நான் ஷியக்காய் போட்டு தான் ஹேர் வாஷ் பண்ணேன். நல்ல தலை காஞ்சதுக்கப்புறம் ஹேரை பார்க்கவே அவ்வளோ சூப்பராக நல்லா புசு புசுன்னு இருந்துச்சு. செம்ம சூப்பராக இருந்துச்சு என்னோடய ஹேரை பார்க்குறதுக்கே. இது நல்லாவே முடி உதிர்வையும் கட்டுப்படுத்தி முடி வளர்ச்சிக்கும் உதவி செய்யும். நல்லா ஹேர் காஞ்சதுக்கப்புறம் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் கிளம்பியிருந்தேன். நல்லா புரடிலாம் காயாத நேரத்தில் ஜடையை இறுக்கி பின்னக்கூடாது. நல்லா இந்த மாதிரி லூஸாக பின்னி போட்டுக்கணும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள்.